முதல் தமிழ்தான் இன்றைக்கு 4வது தமிழாக நம்மால் கருதப்படுகிற அறிவியல் தமிழ். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. ஐயா, நான் ஊத்தங்கரையிலிருந்து கவிஞர் செங்குட்டுவன். பன்னாட்டு பயனுறு தமிழ் குழுமம் என்ற ஒரு அமைப்பின் கீழே, சர்வதேச அமைப்பின் கீழே இயங்குகின்ற ஒரு ரூபாய் அறிவியல் தமிழ் மன்றத்தின் மூலமாக இணையமே இன்றைய கல்வெட்டு என்ற தலைப்பின் கீழே உங்களுடைய வாழ்க்கையை ஆவணப்படுத்த நாங்கள் விரும்புகின்றோம். அந்த வகையிலே கவி செங்குட்டுவனின் தமிழ் கல்விக்கான ஆய்விருக்கை மூலமாக உங்களை இன்று நேர்காணல் காண்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ஐயா, தங்களை பற்றி செய்திகள். முதல்ல நீங்கள் பிறந்த ஊர், உங்களுடைய குடும்பம் பற்றிய தகவல்களை பகிர்ந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். அறிவியல் தமிழ் மன்றத்தை முதலில் வாழ்த்துகின்றேன். இதை போன்ற நிகழ்ச்சிகளால் தமிழ் கவிஞர்களை பற்றிய ஒரு தெளிவு உலக இலக்கிய ஆர்வலர்களிடத்தில் ஏற்படுத்தும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நான் பிறந்த ஊர் கிருட்டிணகிரி. அந்த கிருட்டிணகிரி என்பது வடமொழி என்பதனால் அதை நான் கருமலை என்று மாற்றி விட்டேன். ஆக என்னுடைய இயற்பெயர் நரேந்திரன். ஓமை கவிஞர் சுரதா அவர்கள் எனக்கு தமிழாழன் என்ற பெயரை இனிமேல் நீ அந்த பெயரில் தான் எழுத வேண்டும் என்று கூறியதனால் நான் நரேந்திரன் என்ற இயற்பெயரை விட்டு புனைப்பெயரான தமிழாளன் என்ற பெயரில் எழுத துவங்கினேன். அது ஊர் பெயரோடு சேர்ந்து கருமலை தமிழாளன் என்றே நான் 50 ஆண்டு காலமாக எழுதி வருகின்றேன். என்னுடைய குடும்பம் நடுத்தர குடும்பம். என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய தந்தை தான் முதலில் பள்ளிக்கு சென்றவர். 11வது வகுப்பு வரைக்கும் அவர் படித்து அதற்கு பின்பு பொறியியல் பட்டய கல்வியை அவர் கற்று பொறியாளராக பணியாற்றினார். அதற்கடுத்து என்னுடைய சிற்றப்பா, தந்தையினுடைய தம்பி கல்லூரி வரைக்கும் சென்று பொறியியலை பட்டம் பெற்ற ஒரு பொறியாளராக திகழ்ந்தார். என்னுடைய தாய் 8ஆம் வகுப்பு வரை படித்தவர். என்னுடன் பிறந்தவர்கள் 7 4 நாங்கள் சகோதரர்கள், 3 சகோதரிகள். அதிலே என்னுடைய அக்கா தொடக்க பள்ளியிலே தலைமை ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவர். நான் மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கிறேன். என்னுடைய தம்பி வங்கியிலே மேலாளராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். என்னுடைய இன்னொரு தங்கை ஆசிரியராக இருந்தவர். மற்றொரு தங்கை மருத்துவராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். ஏனைய 2 தம்பியர்களும் பொறியியலில் அவர்கள் பட்டயம் பெற்று இங்கே இருக்கக்கூடிய தொழிற்சாலையில் பணியாற்றியவர்கள். ஆக நாங்கள் எங்களுடைய குடும்பத்தில் அனைவரையும் என்னுடைய பெற்றோர் கல்வி கற்றவர்களாக உருவாக்கினார்கள். ஆக எந்த சொத்தும் இல்லை என்றாலும் கல்வி என்கின்ற பெரும் செல்வத்தை எங்களுக்கு அவர்கள் அளித்ததினால் அனைவருமே தனியார் அரசு பணியிலே பணியாற்றி இப்பொழுது ஒரு நல்ல நிலையில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். இதற்கு அடிப்படை எங்களுடைய பெற்றோர்கள் எங்களுக்கு கொடுத்த அந்த கல்விதான் என்பதில் நாங்கள் பெருமைப்படுகின்றோம். இதுதான் எங்களுடைய குடும்பத்தினுடைய நிலை. மகிழ்ச்சிங்கய்யா, மகிழ்ச்சி, சிறப்புங்கய்யா. நீங்கள் ஒரு ஆசிரியர், அடிப்படையில் ஆசிரியராக இருந்து பல்வேறு சாதனைகளை இன்று இலக்கியத்துறையிலே, தமிழ் துறையிலே நீங்கள் ஆற்றிக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த நிலையிலே நீங்கள் படித்த கல்வி நிலையங்கள், துவக்க கல்வி முதல் உயர்கல்வி வரையிலே எங்கெல்லாம் படித்தீர்கள்? உங்கள் நினைவிலே நின்ற ஆசிரியர் பெருமக்கள் இவர்களை பற்றி செய்திகளை பகிர்ந்து கொள்ளலாமே. என்னுடைய தொடக்க கல்வி கிருட்டிணகிரியில்
துவங்கியது. அங்கேதான் நான் 11ஆம் வகுப்பு வரை அரசு, அப்பொழுது உயர்நிலைப்பள்ளி, நான் படிக்கின்ற காலத்தில் உயர்நிலைப்பள்ளி, அந்த உயர்நிலைப்பள்ளியில் தான் நான் கல்வியை முடித்தேன். அதற்கு பின்பு கிருஷ்ணகிரியிலேயே இருக்கக்கூடிய கலைக்கல்லூரியிலே நான் புகுமுக வகுப்பு படித்தேன். அதற்கு பின்பு புலவர் பட்டய வகுப்பை நான் மதுரை கல்லூரியிலே நான் முடித்தேன். நான் பள்ளியிலே படிக்கின்ற காலத்திலே எனக்கு வாய்த்த ஆசிரியர்கள் மிகச் சிறந்த ஆசிரியர்களாக திகழ்ந்ததின் காரணமாக, அவர்கள் தமிழ் பற்று உடையவர்களாக இருந்ததினால் எனக்கும் அந்த தமிழ் பற்று இளமையிலேயே என் உள்ளத்திலே ததும்பியது. அதனால்தான் 65 இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடக்கின்ற போது நான் 9ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தேன். அந்த தமிழ் ஆர்வத்தின் காரணமாக அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே கலந்து கொண்டு ஒரு நாள் காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டிலே நான் இருந்தேன். மாணவன் என்பதனால் மாலையிலே என்னை விடுவித்து விட்டார்கள். இதற்கு காரணம் என்னுடைய ஆசிரியர் பெருமாள் ராஸ் அவர்களும் ராமானுசம் அவர்களும் தான் எனக்கு இளமையிலேயே அந்த தமிழ் உணர்வை ஊட்டியவர்கள். ஆக 9, 10, 11ஆம் வகுப்பில் படிக்கின்ற பொழுதே கவிதை எழுதக்கூடிய ஆர்வம் எனக்கு ஏற்பட்டது. அது என்னுடைய ஆசிரியருடைய அந்த செயல்பாடுகளினாலும் அவர்கள் வகுப்பறையிலே நடத்திய அந்த தமிழ் பாடத்தினுடைய அந்த சுவையினாலும் அதில் ஈர்க்கப்பட்டு நான் கவிதை எழுதக்கூடிய ஒரு எண்ணம் ஏற்பட்டு அது கவிதை என்று நான் எழுதி கொண்டிருந்தேன். அதோடு மட்டுமல்லாமல் நான் 10, 11ஆம் வகுப்பு படிக்கின்ற காலத்தில் பெருமாள் ராஸ் அவர்களும் ராமானுசம் அவர்களும் ஒவ்வொரு மாதமும் குரல் வகுப்பு நடத்துவார்கள். அந்த குரல் வகுப்பிற்கு நான் முன்னேற்பாடு செய்து அனைவரையும் வரவழைத்து அமர வைக்கின்ற பணி எனக்கு கொடுத்திருந்தார்கள். அதன்படி ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய தமிழ் ஆர்வலர்களை வரவேற்று அந்த கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்வேன். ஒவ்வொரு வாரமும் ஒரு அதிகாரத்தை அவர்கள் யாராவது ஒருவர் நடத்துவார். அதை பற்றிய கலந்துரையாடல்கள் நடக்கும். அப்படி நடக்கின்ற அந்த கலந்துரையாடலிலே கலந்து கொண்டதனால் எனக்கு திருக்குறள் மீதும் ஒரு பற்று ஏற்பட்டது. அதன் காரணமாக நான் 10, 11ஆம் வகுப்பிலே பொறியியல், அப்போது இன்ஜினியரிங் குரூப் என்று இருந்தது, அந்த பொறியியல் வகுப்பிலே நான் சேர்ந்திருந்தேன். அதற்கு பின்பு நான் புகுமுக வகுப்பு கல்லூரியில் அடி வைக்கின்ற பொழுது கணித பாடம் பொறியியலாக ஆக வேண்டும் என்கின்ற பெற்றோருடைய ஆசையினால் நான் கணித பிரிவை எடுத்து நான் படித்தேன். ஆக பள்ளியிலே எனக்கு தமிழ் உணர்வை ஊட்டியதைப் போல கல்லூரியிலும் எனக்கு தமிழ் பேராசிரியராக வாய்த்தவர் ஜலகண்டாபுரம் கண்ணன் அவர்கள். அவர்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் முதல் மாணவனாக தேர்ந்தவர், பொற்கிழி பெற்றவர், பொற்பதக்கம் பெற்றவர். ஆக அத்தகைய ஒரு தமிழறிஞர் எனக்கு புகுமுக வகுப்பிலே பேராசிரியராக வாய்த்தது நான் செய்த பேராகும். அவர் என்னுடைய கவிதை ஆர்வத்தை கண்டு மேலும் மேலும் அதை ஊட்டியதன் காரணமாக கவிதை எழுதுவதற்கான அந்த யாப்பு அமைதியை அவர் கற்றுத்தந்தார். அவரின் மூலமாக நான் யாப்பு அமைதியை கற்றதினால் வெண்பாவில் எழுதக்கூடிய ஒரு புலமை எனக்கு கிடைத்தது. ஆக நான் புகுமுக வகுப்பு படிக்கின்ற காலத்தில் 1969 அவர் கூறியதின்படி நான் எழுதிய அந்த வெண்பா பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் நிறுவிய குயில் ஏட்டிலே வெளிவந்தது. பாவேந்தருக்கு பின்பருடைய மகன் மன்னர் மன்னன் அந்த குயிலேட்டினை நடத்தி கொண்டிருந்தார். பேராசிரியர் கண்ணன் அவர்கள் தான் அந்த வெண்பாவை அந்த இதழுக்கு அனுப்பி அந்த இதழிலே அது வெளிவந்தது. ஆக என்னுடைய முதல் எழுத்து வெண்பாவாக
குயில் இதழிலே வெளிவந்தது. இது வெளிவந்ததை பார்த்து அச்சிலே என்னுடைய எழுத்தை பார்த்த பொழுது நான் பெற்ற பேர் என்பது, மகிழ்ச்சி என்பது நாம் சொல்ல இயலாத அளவுக்கு என்னுடைய மகிழ்ச்சி அது இருந்தது. இப்படி என்னுடைய கவிதை பயணம் கண்ணன் அவர்களால் துவக்கப்பட்டு, பெருமாள் ராசு அவர்களால் வளர்க்கப்பட்டு, அதற்கு பின்பு தொடர்ந்து குயில், பொன்னடியானுடைய முல்லைச்சரம், புன்னகை, பாமு சேதுராமன் அவர்கள் நடத்தக்கூடிய தமிழ் பணி, அன்னம், இது போன்ற இதழ்களில் வெளிவந்தது. அதற்கு பின்பு பேரறிஞர் அண்ணா அவர்களால் நிறுவப்பட்ட காஞ்சி ஏட்டிலே என்னுடைய கவிதைகள் வெளிவந்தன. அதற்கு பின்பு முரசொலி நாளிதழிலே என்னுடைய கவிதைகள் வெளிவந்தன. ஆக பெரும்பான்மை கிட்டத்தட்ட இதுவரைக்கும் 50-60 இதழ்களுக்கு மேல் சுமார் 15,000 கவிதைகள் அந்த இதழ்களிலே வார மாத நாளிதழ்களிலே வெளிவந்திருக்கின்றன. இதன் அடிப்படையில் இதுவரைக்கும் 30 கவிதை நூல்கள் எழுதியிருக்கின்றேன். அதில் மலர்விழி என்பது காவியம். அது 1978 நான் எழுதினேன். அந்த நூலுக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களிடத்தில் நேரடியாக சென்று நூலை கொடுத்து அவரிடத்தில் அணிந்துரை வாங்கி அதை வெளியிட்டேன். அதற்கு பின் என்னுடைய 6 நூல்களுக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அணிந்துரை வழங்கியிருக்கிறார்கள். அதே போலவே பேராசிரியர் அன்பழகனார் அவர்களும் 2 நூல்களுக்கு அணிந்துரை கொடுத்திருக்கிறார். தற்போதைய தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் என்னுடைய ஒரு நூலுக்கு அணிந்துரை அளித்திருக்கிறார். சிலம்பொலி செல்லப்பனார் அவர்கள் 4 நூல்களுக்கு அணிந்துரை அளித்திருக்கிறார். இவ்வாறு என்னுடைய இலக்கிய பயணத்திற்கு இவர்களெல்லாம் ஒரு துணையாக நின்று மேலும் மேலும் நான் வளர்வதற்கு ஒரு ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் தந்தவர்கள் இவர்கள் என்றால் அது மிகையாகாது. இப்படி என்னுடைய இலக்கிய பயணத்தில் நான் புலவர் பட்டம் பெற்று தமிழாசிரியராக பணியில் சேர்ந்தேன். முதலில் 72 பழைய தருமபுரி என்கின்ற ஊரில் இருக்கக்கூடிய நடுநிலை பள்ளியில் நான் 2ஆம் நிலை தமிழாசிரியராக பணியில் சேர்ந்தேன். தற்காலிக பணி என்றாலும் தமிழாசிரியர் என்ற பணி என்பதனால் நான் அதிலே சேர்ந்தேன். இருந்தாலும் என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய தமிழ் ஆர்வத்தின் காரணமாக தமிழை மேலும் வளர்க்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் அன்றைய காலகட்டத்தில் மொழி பேரறிஞர் பாவாணர் அவர்களும் பெருஞ்சித்தனார் தனித்தமிழ் இயக்கத்தினுடைய தந்தை என்று சொல்லக்கூடிய பெருஞ்சித்தனார் அவர்களும் உலக தமிழ் கழகம் என்கின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதன் மூலமாக தனித்தமிழை அவர்கள் வளர்த்து கொண்டிருந்தார்கள். அந்த அமைப்பிலே என்னையும் இணைத்து கொண்டு அப்பொழுது தருமபுரி மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம் இல்லை, தருமபுரி மாவட்டத்தினுடைய பெரும்பான்மையான ஊர்களுக்கு பாவாணர் அவர்களையும் பெருஞ்சித்தனார் அவர்களையும் அழைத்து கூட்டம் நடத்தி தனித்தமிழை வளர்ப்பதற்கு ஒரு துணையாக நான் இருந்தேன். அந்த அடிப்படையில் தருமபுரி நூலகங்களில் தனித்தமிழ் இதழ்கள் போடாத நிலையில் எப்படியாவது அந்த நூலகங்களில் தனித்தமிழ் இதழ்களை வரவழைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அப்பொழுது நூலகத்தினுடைய அலுவலராக மாவட்ட கல்வி அலுவலர்கள் தான் இருந்தார்கள். ஆகவே அவரிடத்திலே நூலகத்திற்கு நீங்கள் தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, குயில், முல்லைச்சரம், காஞ்சி, திருவிளக்கு போன்ற இதழ்களை நீங்கள் வரவழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். அதற்கெல்லாம் நிதி இல்லை என்று கூறியதனால்
நான் என்னுடைய சொந்த செலவிலே இலவசமாக இந்த இதழ்களை எல்லாம் நூலகத்திற்கு தருகிறேன், அந்த நூலகத்தில் இடம்பெற செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டேன். அதற்கு இந்த நூல்கள் எல்லாம் நூலகத்தில் இடம்பெற செய்ய முடியாது என்று மறுத்துவிட்டார். ஆக எப்படியாவது இந்த இதழ்களை எல்லாம் நூலகத்திலே இடம்பெற செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த நேரத்தில் தந்தை பெரியார் அவர்கள் தருமபுரியில் பொதுக்கூட்டத்திற்காக வந்திருந்தார். அந்த பொதுக்கூட்டத்தில் அவர் மேடையிலே அமர்ந்து கொண்டிருந்த பொழுது அந்த கூட்டத்திலே நான் அனுமதி பெற்று தருமபுரி நூலகத்தில் தனித்தமிழ் இதழ்களை போடுவதற்கு அனுமதி மறுக்கிறார்கள். அவர் அந்த இனத்தைச் சேர்ந்த அலுவலராக இருப்பதினால் தனித்தமிழ் மீது அவருக்கு ஒரு வெறுப்பு, அதனால் அனுமதி தர மறுக்கிறார் என்று நான் பேசினேன். அதை தொடர்ந்து பெரியார் அவர்கள் பேசுகின்ற பொழுது மிகவும் கடுமையாக அந்த அலுவலரை சாடி அவர் பேசினார். மறுநாள் நான் பணியாற்றி கொண்டிருந்த பொழுது இந்த பள்ளிக்கே மாவட்ட கல்வி அலுவலர்கள் வந்தார்கள். வந்து என்னை அழைத்து, நீ தமிழாசிரியராக பணியாற்றுவதற்கு வந்தாயா அல்லது மேடை சொற்பொழிவாளனா என்று கேட்டு மிக கடுமையாக என்னை ஏசியதோடு அந்த பள்ளியில் இருந்த தமிழாசிரியர் பணியை ரத்து செய்து விட்டார். ஆக முதலில் பணியாற்றி பணியில் சேர்ந்த அந்த பணியிலிருந்து நான் நீக்கப்பட்டு விட்டேன். இருந்தாலும் மனம் தளர்ச்சி அடையாமல் அந்த ஊரிலே இருக்கக்கூடிய திராவிட கழக தோழர்களோடு போராடி அந்த மாவட்ட கல்வி அலுவலர் பணியிலிருந்து மாற்றி காட்பாடியில் இருக்கக்கூடிய பிஎட் கல்லூரிக்கு அங்கே பேராசிரியராக அவரை மாறுதல் செய்து விட்டார்கள். அதற்கு பின்பு நான் தமிழ்நாடு தேர்வாணை பிரிவின் வாயிலாக தேர்ச்சி பெற்று முதல்நிலை தமிழாசிரியராக பணியில் நான் சேர்ந்து 36 ஆண்டுகள் நான் தமிழாசிரியராகவும் உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியராகவும் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியராகவும் பணியாற்றி ஓய்வு பெற்றேன். இது என்னுடைய பணிக்காலம். இந்த தமிழாசிரியர் பணியிலே நான் ஒசூரிலே நீண்ட காலம் பணியாற்றினேன். அப்போது இந்த ஒசூர் 3 மொழிகளால் ஆன ஊராக அது இருந்தது. தெலுங்கு, கன்னடம், அதற்கு அடுத்துதான் தமிழ். தெலுங்கு மொழி பேசுபவர்கள் அதிகமாகவும் அதற்கடுத்து கன்னட மொழி பேசுபவர்கள் அதற்கடுத்தும் மிக சிறுபான்மையராக தமிழராக அப்பொழுது இருந்தார்கள். அந்த நிலையில்தான் அங்கே தமிழாசிரியராக நான் பணியில் மாறுதல் பெற்று சென்றேன். என்னால் முடிந்த அளவிற்கு அங்கு இருக்கக்கூடிய, அதாவது வகுப்பறையிலும் வெளியிலும் தெலுங்கும் கன்னடும் பேசக்கூடிய மாணவர்கள் நான் தமிழை படிக்க வந்தார்கள். ஆக அவர்கள் தெலுங்கிலேதான் தங்களுடைய நண்பர்களுடன் உரையாடி கொண்டிருப்பார்கள். அத்தகையவர்களுக்கு தமிழ் உணர்வை ஊட்டி தமிழ் அங்கே வளர்வதற்கு என்னாலான செயல்பாடுகளை நான் செய்தேன். இப்பொழுது தமிழ் பேசக்கூடிய மாணவர்கள் அதிகமாக உருவாகி இருக்கிறார்கள். ஆனால் அந்த காலகட்டத்தில் தெலுங்கு, கன்னட தாய்மொழி கொண்ட அந்த மாணவர்கள் தான் தமிழை கற்க வந்தார்கள். ஆக அவர்கள் தமிழை சிறப்பாக கற்பித்ததின் பயனாக இப்பொழுது எங்கு பார்த்தாலும் என்னை அவர்கள் ஐயா என்றுதான் அழைப்பார்கள். அந்த நிலைக்கு என்னாலான தமிழ் தொண்டினை அந்த ஒசூரிலே நான் செய்திருக்கின்றேன். ஆக அந்த ஒசூரிலே நான் பணியாற்றிய காரணத்தினாலும் அங்கு பழகிய மாணவர்களோடு நான் பழகியதினாலும் தமிழ் உணர்வு எனக்கு மேலும் மேலும் அதிகமானதனால் அந்த மாணவர்களே எனக்கு கருப்பொருளாக வாய்த்து கவிதை எழுதுவதற்கு எனக்கு அது ஒரு துணையாக இருக்கிறார். ஆக ஒசூரிலே இருக்கின்ற பொழுதுதான் 74 நான் தருமபுரியில் பணியாற்றுகின்ற பொழுது நெஞ்சு நிழல்கள் என்ற
கவிதை நூல் வெளிவந்தது. அதற்கு பின்பு மலர்விழி என்ற காவியம் வெளிவந்தது. அதற்கு பின் எழுதிய 28 நூல்களும் நான் ஒசூரிலே இருந்து கொண்டுதான் எழுதினேன். ஆக ஒசூர் பள்ளி என்பதற்கு மிகச்சிறந்த ஒரு படைப்பாளியாக என்னை மாற்றியது. ஆகவே என்னுடைய வாழ்நாளில் நான் ஒசூரை எப்பொழுதுமே மறக்க முடியாது. அந்த நிலையில் எனக்கு ஒரு நல்ல ஒரு அடிப்படையாக அமைந்தது இந்த ஒசூர் எனலாம். ஆக இவ்வாறு என்னுடைய கல்வி பணி, அந்த கல்வி பணி சிறப்பாக ஆற்றியதன் காரணமாக தமிழ்நாடு எனக்கு நல்லாசிரியர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நல்லாசிரியர் விருதையும் எனக்கு அளித்தது. ஆக அந்த விதத்தில் நான் என்னுடைய மன நிறைவோடு ஆசிரியர் பணியை நான் செய்தேன் என்கின்ற நிறைவு எனக்கு இருக்கிறது. 36 ஆண்டுகள் கல்வி பணியை ஆற்றி இன்று ஒரு மன நிறைவோடு இருக்கின்ற உங்களுக்கு அன்போடு வாழ்த்துக்களை தெரிவித்து, இந்த 36 ஆண்டு கல்வி பணியிலே தமிழ்நாடு அரசினுடைய ஆசிரியர்களுக்கான மிகப்பெரிய உயரிய விருதான டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதையும் பெற்றிருக்கின்றீர்கள். இந்த சூழலிலே உங்களால் உருவாக்கப்பட்ட மாணவர்கள், குறிப்பிடத்தகுந்தவர்கள் ஏதாவது உங்களால் சொல்ல முடியுமா? நிறைய மாணவர்கள் என்னால் சொல்ல முடியும். குறிப்பாக மிகச்சிறந்த மரபு கவிஞர்களாக திகழ்கிறார்கள் என்னுடைய மாணவர்கள். அதிலே மூவா பாலாஜி என்கின்ற மாணவன் இப்பொழுது கணித பட்டதாரி ஆசிரியராக மேல்நிலைப் பள்ளியில் பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவர் மிகச்சிறந்த மரபு கவிஞர். என்னுடன் பல கவியரங்குகளில் கலந்து கொண்டிருக்கிறார். வானொலி நிலையங்களிலும் கவியரங்களிலே அவர் கலந்து கொண்டிருக்கிறார். தமிழ்நாடு முழுவதும் அவர் கவியரங்கிலே கலந்து கொண்டு மிக சிறப்பாக கவிதைகளை படைத்து வருவதோடு மாத வார நாள் ஏடுகளிலும் அவருடைய கவிதைகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. அதே போல NS மாதேஸ்வரன் என்கின்ற மாணவனும் அவர் பள்ளியிலே படிக்கின்ற காலத்திலேயே கவிதை எழுதி கவிதை நூலாகவும் வெளியிட்டார். எப்பொழுதென்றால் 1989 அவர் வெளியிட்டார். இப்பொழுது அவர் மிகச்சிறந்த பேச்சாளராகவும் இன்றைய ஒசூர் மாநகரத்திலே அவருடைய உறுப்பினராகவும் மண்டல தலைவராகவும் விளங்கி கொண்டிருக்கிறார். இதை போன்ற மாணவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். என்னுடன் பயின்றவர்கள் மாணவர்கள் சிங்கப்பூரிலும் மலேசியாவிலும் வியட்நாமிலும் கம்போடியாவிலும் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அங்கே தமிழை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். நான் இந்த நாடுகளுக்கு செல்லுகின்ற பொழுது மிக சிறப்பாக விருந்தோம்பலும் செய்தார்கள் என்னுடைய மாணவர்கள். அந்த நிலையில் நான் மிகவும் பெருமைப்படுகின்றேன் என்னுடைய மாணவர்களை நினைத்து. ஆக அவர்களால் தான் 30 நூல்கள் என்னால் எழுத முடிந்தது என்ற ஒரு நிலை எனக்கு பெருமையை தருகிறது. மகிழ்ச்சிங்கய்யா. நீங்கள் ஒரு கவிஞராக, ஒரு எழுத்தாளராக இருந்தது மட்டுமல்லாமல் உங்களது மாணவர்களையும் அந்த நிலைக்கு நீங்கள் உயர்த்தி இருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். இந்த சூழலிலே இத்தகைய மாபெரும் இலக்கிய பணியை ஏறக்குறைய 50 ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக ஆற்றிக் கொண்டிருக்கின்ற உங்களுக்கு இலக்கிய உலகில் இலக்கிய துறை சார்ந்து வழங்கப்பட்டிருக்கின்ற விருதுகள் பற்றி இங்கே குறிப்பிட வேண்டும். இலக்கியத்துறை சார்ந்தன்னா இலக்கியத்துறையில் கிடைத்த விருதுகளா இல்ல என்ன? விருதுகள். இலக்கியத்துறையில் நான் 50 ஆண்டு காலமாக இருக்கின்ற காரணத்தினால் அதை சிறப்பு செய்கின்ற வகையில் 50 ஆண்டு கால இலக்கிய வரலாற்றை அண்ணாமலை பல்கலைக்கழகமும் மலேசிய நாட்டினுடைய மலேயா பல்கலைக்கழகமும் இணைந்து
வாழ்க்கை வரலாறு நூலை அவர்கள் வெளியிட்டார்கள். இந்த வெளியீட்டு விழா மலேசியாவுடைய மலேய பல்கலைக்கழகத்திலே நடைபெற்றது. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் சார்பிலே என்னை அங்கே அழைத்து சென்றார்கள். அதோடு மட்டுமல்லாமல் என்னுடைய 50 ஆண்டு கால இலக்கிய அந்த பணியை சிறப்பிக்கும் வகையில் நடுவண் அரசு 5 ரூபாய் மதிப்பிலான அஞ்சல் தலையை, சிறப்பு அஞ்சல் தலையை வெளியிட்டது. அதோடு மட்டுமல்லாமல் இந்த இலக்கிய பணியை பாராட்டி தமிழ்நாடு அரசு தமிழ்ச்செம்மல் என்ற விருதினையும், தூய தமிழ் பற்றாளர் என்ற விருதினையும், கபிலர் என்ற விருதினையும் எனக்கு அளித்தது. அது மட்டுமல்லாமல் என்னுடைய பசுவைக்கு பாச்சோர் என்கின்ற கவிதை நூல் சிறந்த மரபு கவிதை நூலாக தமிழ்நாடு அரசு தேர்ந்தெடுத்து முதல் பரிசினை வழங்கியது. அதே போலவே என்னுடைய செப்பேடு என்கின்ற நூல் மலேசிய நாட்டு ஈப்போவிலே நடைபெற்ற 2ஆம் உலக தமிழ் கவிஞர் மாநாட்டை ஒட்டி உலக அளவில் அவர்கள் மரபு கவிதை நூல் போட்டியை நடத்தினார்கள். அதிலே என்னுடைய செப்பேடு முதல் பரிசு பெற்றது. அங்கே மலேசிய நாட்டு அமைச்சர் டத்தோ சரவணன் அவர்கள் அந்த பரிசினை எனக்கு ஈப்போவில் நடைபெற்ற அந்த உலக தமிழ் கவிஞர் மாநாட்டிலே எனக்கு அளித்தார். அதே போலவே கம்போடியாவில் நடைபெற்ற உலக திருக்குறள் என்னை அழைத்தார்கள். அந்த மாநாட்டிலே அந்த கம்போடிய நாட்டினுடைய உயர்ந்த விருதான 7ஆம் ஜெயவர்தன் விருதினையும் எனக்கு அளித்தார்கள். அதே போலவே இலங்கையிலே மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருந்த ஒட்டமாவடி என்ற நகரத்தில் தடாகம் என்கின்ற இலக்கிய அமைப்பு உலகளாவிய கவிதை போட்டியை நடத்தியது. அதிலே எனக்கு முதல் பரிசு கிடைத்தது. அவருடைய அழைப்பின் பேரில் இலங்கைக்கே சென்று மட்டக்களப்பிலே அந்நாட்டு அமைச்சர்கள் மூலமாக நடந்த விழாவிலே அந்த பரிசினை எனக்கு அளித்தார்கள். அதே போல சிங்கப்பூரிலேயும் நான் பரிசு பெற்றதற்கு என்னை இந்த கவிதை துறையிலே ஆர்வத்தை ஊட்டி வளர்த்த என்னுடைய ஆசிரியர்கள் அடிப்படை காரணம் என்பதில் நான் சொல்வதில் பெருமை கொள்கின்றேன். அவர்கள் இல்லை என்று சொன்னால் நான் இந்த நிலைக்கு உலகம் முழுவதும் கருமலை தமிழாளன் ஒரு சிறந்த கவிஞர் என்கின்ற நிலைக்கு உருவாவதற்கு அவர்கள்தான் எனக்கு வித்திட்டவர்கள். ஆகவே என் வாழ்நாளில் எப்பொழுதும் அவர்களை நான் மறக்காமல் நினைத்து கொண்டே இருக்கின்றேன். இதுதான் என்னுடைய இலக்கிய பணிக்கு கிடைத்த ஒரு பரிசு, விருதுகள், அங்கீகாரம் எல்லாமே. மகிழ்ச்சிங்க, சிறப்புங்க ஐயா. மிக தமிழ்நாடு அரசிலே துவங்கி ஒன்றிய அரசிலே தொடர்ந்து உலகளாவிய பல நாடுகளிலிருந்து பல்வேறு வகையான இலக்கிய பரிசுகளை, விருதுகளை வென்றிருக்கின்றீர்கள். உங்களுக்கு மீண்டும் எங்களுடைய அன்பான பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இலக்கியம் என்பது கால கண்ணாடி என்று சொல்லப்படுவது. அந்த வகையிலே தான் சங்க காலங்களை பற்றி, சங்ககால மக்களுடைய வாழ்க்கையை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்ல சங்க நூல்களை நாம் படிக்கின்றோம். அதன் மூலம்தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மக்கள், தமிழ் மக்கள் எவ்வாறெல்லாம் வாழ்ந்தார்கள், தமிழ் மன்னர்கள் எவ்வாறெல்லாம் ஆட்சி புரிந்தார்கள் என்ற செய்திகள்லாம் அறிந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே உங்களுடைய இலக்கியங்களிலே ஏறக்குறைய 30க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்கின்ற நீங்கள் உங்களுடைய நூல்கள் மூலமாக எத்தகைய செய்திகளை முதன்மைப்படுத்தி இருக்கிறீர்கள்? என்னுடைய கவிதைகள் பெரும்பான்மும் சமுதாயத்தை சார்ந்ததாகத்தான் இருக்கின்றன. மலர்விழி என்கின்ற காவியமும் இப்பொழுது நடைபெறக்கூடிய ஆணவ கொலையை பற்றியதாக அந்த காவியம் அமைந்தது. சாதிகளின் அடிப்படையில் காதலை கசக்குகின்ற அந்த மனோபாவம் என்றும் இருந்து கொண்டிருக்கிறது.
அதை மையமாக வைத்துதான் உயர்ந்த ஜாதி பெண்ணை தாழ்ந்த சாதி பையன் காதலிப்பதாக எழுதி அந்த காதல் வெற்றியடைவதற்கு அவர்கள் பட்ட பாடுகள், எதிர்ப்புகளை எல்லாம் சமாளித்து அவர்கள் வென்று எப்படி திருமணம் செய்து கொண்டார்கள் என்பதை பற்றியதான் இந்த மலர்விழி என்கின்ற என்னுடைய காவியம். அதை படித்துவிட்டு மிக சிறப்பாக இருக்கிறது என்று சொல்லி முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் எனக்கு அதை அணிந்துரை அளித்தார்கள். அதே போல என்னுடைய பெரும்பான்மையான கவிதைகள் சமூகத்தை சார்ந்தே அமைந்திருந்தது. பெண்ணியத்தை பற்றியும் சாதி முரண்பாடுகளை பற்றியும் குழந்தை திருமணத்தை பற்றியும் தமிழனுடைய நிலையை பற்றியும் அதே போல இயற்கையை பற்றியுமாக என்னுடைய கவிதைகள் இருக்கின்றன. இயற்கை மாசினால் ஏற்படுகின்ற வாழ்க்கை சோகத்தை நான் பல கவிதைகளில் வடித்திருக்கிறேன். அதே போல பெண்களுடைய நிலையையும் பல கவிதைகளில் வடித்திருக்கிறேன். இங்கிருந்து பணி தேடி அரபு நாடுகளுக்கு செல்லுகின்றவர்கள் அங்கே படுகின்ற அந்த அவல நிலையை பல கவிதைகளில் நான் சுட்டிக்காட்டிருக்கிறேன். தங்கமாக நாம் சம்பாதிக்கலாம் என்ற ஆசையில் அங்கே சென்று அங்க மணலிலே ஒட்டகத்தை வைத்துக் கொண்டு பட்டினி கிடக்கின்ற அவல நிலையில் நம்முடைய தமிழர்கள் இருக்கின்ற அந்த சோகத்தை கேட்டு பல கவிதைகளில் அதை வடித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கிறேன். இதை போல சமூகத்தில் நடக்கக்கூடிய அவலங்களை எல்லாம் என்னுடைய கவிதை கருப்பொருளாக நான் வைத்து எழுதி வருகின்றேன். அதுதான் பெரும்பான்மையான நூல்களில் என்னுடைய கருவாக அந்த கவிதைகள் என்னுடைய கண்முன்னே நடக்கின்ற காட்சிகளை நான் கவிதையாக வடித்து மக்களுக்கு விழிப்புணர்வுக்காக தந்து கொண்டிருக்கின்றேன். சங்க இலக்கியம் என்று காணுகின்ற பொழுது எனக்கு மிகவும் பிடித்தமானது குறுந்தொகை. அந்த குறுந்தொகையில் நான் தோய்ந்ததினால்தான் புதிய குறுந்தொகை என்கின்ற ஒரு நூலையே நான் எழுதினேன். ஒவ்வொரு குறுந்தொகைக்கும் 3 எண்சீர் விருத்தம் என்று அந்த குறுந்தொகையினுடைய பாடலை கருத்தினை மையமாக வைத்துக் கொண்டு அந்த மைய கருத்தை இன்றைய காலத்திற்கு ஏற்றவாறு நான் அதை 3 எண்சீர் விருத்தங்களாக வடித்து ஒரு நூலாகவே வெளியிட்டிருக்கின்றேன். ஆக சங்க இலக்கியங்களை நாம் படிக்கின்ற பொழுதுதான் அந்த இலக்கிய ஆளுமை என்பது நமக்கு கிடைக்கும். வெறுமனே கவிதை எழுதுவது என்பது அது வெற்றெழுத்துக்களாக ஒரு எழுத்து கூட்டலாகத்தான் அந்த அமையும். கவித்துவம் வர வேண்டும் என்று சொன்னால் நாம் சங்க இலக்கியங்களை படிக்க வேண்டும். அதில் அவர்கள் புலவர்கள் அக்கால புலவர்கள் எத்தகைய உத்திகளை எல்லாம் அதில் கையாண்டிருக்கிறார்கள், எத்தகைய உவமைகளை எல்லாம் கையாண்டிருக்கிறார்கள் என்று படிக்கின்ற பொழுது உண்மையிலேயே நாம் வியந்து போக வேண்டும். ஆனால் இயற்கையோடு அவ்வளவு அவர்கள் இயைந்து அன்று வாழ்ந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு விலங்கினுடைய செயல்பாடுகளையும் அவர்கள் கண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு சிறு பூச்சிகளினுடைய செயல்பாடுகளை கூட அவர்கள் கண்டு அதை எழுதியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் உண்மையிலேயே இயற்கையோடு எப்படியெல்லாம் இணைந்து வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கின்ற போது நமக்கு பெரும் வியப்பாக இருக்கிறது. அதனால்தான் இன்றளவுக்கும் சங்க இலக்கியங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. அவ்வளவு கவித்துவம் நிறைந்ததாக அந்த சங்க இலக்கியங்கள் இருக்கின்றன. ஆக இன்றைய படைப்பாளர்கள் கண்டிப்பாக சங்க இலக்கியங்களை படிக்க வேண்டும். அப்படி படிக்கின்ற பொழுதுதான் அவங்களுக்கு அவர்கள் எழுதுகின்ற எழுத்துக்கும் ஒரு தனித்துவம் கிடைக்கும், ஒரு அடர்த்தியான கருத்து அதிலே இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. ஆக சங்க இலக்கியங்கள் நிச்சயமாக மனதிற்கு சுவை கூட்டுவதோடு அமைதியை தருவதோடு வளத்தை தருவதோடு தமிழினுடைய மேன்மையும் நமக்கு அறிவுறுத்துவது சங்க இலக்கியங்கள் தான். மகிழ்ச்சிங்க. இன்றைய இளம் எழுத்தாளர்களுக்கு உங்களுடைய அறிவுரையாக இதை எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் படித்த சுவைத்த பல இலக்கிய பகுதிகளையும் இங்கு சுட்டிக்காட்டி இருக்கின்றீர்கள். மகிழ்ச்சி. யாமறிந்த மொழிகளிலே
தமிழ் மொழி போல் எதுவும் இல்லை என்று பாரதியார் சொன்னார். அவர் அறிந்த வகையிலே தமிழ் மொழிதான் மிக உயர்ந்தது என்று அவருடைய பாணியிலே அவர் சொல்லி சென்றிருக்கின்றார். நீங்கள் தமிழ் மொழியை பற்றி சொல்வதாக இருந்தால் எப்படி சொல்வீர்கள்? பாரதியாரை போலவேதான் நானும் தமிழ் அதாவது இன்று உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான அறிவியல் கருத்துகளையும் சங்க இலக்கியங்களிலே நாம் காண்கின்றோம். அணுவை பற்றிய கருத்து ஔவையார் அவர்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே பாடியிருக்கிறார். அணுவை துளைத்து கடலை உட்புகுத்தி என்கின்ற பொழுதே அணு என்கின்ற அறிவியல் சொல் அப்பொழுதே நமக்கு கிடைத்திருக்கிறது. அதே போல சிவக சிந்தாமணியிலே மயில் பொறியை பற்றி திருத்தக்க தேவர் கூறுகிறார். அவன் மயிலின் மீது அமர்ந்து கொண்டு ஒரு காதை திருகினால் அது தன்னுடைய கால்களை உடலோடு ஒட்டி கொண்டு அந்த மயில் மேலே பறக்கிறது. மற்றொரு காதை திருகினால் அந்த கால்களை விரித்து அந்த மயில் பொறியானது கீழே வந்து இறங்குகிறது என்கின்ற இன்றைய விமானத்தை அப்படியே படம் பிடித்து காட்டியிருக்கிறார் என்று சொன்னால், இப்பொழுதுதான் ரைட் சகோதரர்கள் கண்டுபிடித்ததாக சொல்லக்கூடிய விமானத்தினுடைய நிலையை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே திருத்தத்தக்க தேவர் சொல்லியிருக்கிறார் என்றால், அப்பொழுதே இத்தகைய பொறியியல் அறிவியல் அப்பொழுதே இருந்திருக்கிறது என்பது நம்மால் உணர முடிகிறது. இன்றைக்கு கூட எப்படி கட்டினான் என்று வியக்கக்கூடிய அளவிற்கு பொறியியல் நுட்பத்துடன் கல்லணை அமைந்திருப்பதை எல்லா அறிஞர்களும் பாராட்டுகிறார்கள். அதே போலவே ராசராச சோழன் கட்டிய அந்த கோயிலை கூட அந்த கட்டிடக்கலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக சொல்லுகிறார்கள். இப்படி எந்த நிலையை பார்த்தாலும் எல்லாவற்றிலேயும் சிறந்தவர்களாக நம்முடைய தமிழர்கள் இருந்தார்கள். 1000 யானைகளை கப்பலிலே ஏற்றிக்கொண்டு அயல் நாட்டுக்கு சென்று போர் செய்தான் என்று சொன்னால், அவன் கப்பலை செலுத்துவதில் வல்லவனாக மட்டுமல்லாமல் கடல் வழியை தெரிந்து கொண்டவனாகவும் இருந்திருக்கின்றான். காற்றின் வழி கப்பலை செலுத்துகின்ற அந்த நுட்பத்தையும் அறிந்திருக்கிறான் என்று சொன்னால், நம்முடைய தமிழ் முன்னோர்கள் எத்தகைய அறிவாற்றல் கொண்டவர்களாக இருந்திருப்பார்கள். அதை பார்த்துத்தான் பாரதியார் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் போல் இல்லை என்று சொல்லுகின்றார். ஆக இருக்கின்ற நம்முடைய தமிழ் மொழிதான் இன்றைக்கு ஏற்ற அறிவியல் கணினிக்கு ஏற்ற மொழியாக இருந்து கொண்டிருக்கிறது. கணினிக்கு எந்த விதமான அதாவது மாற்றமும் செய்யாமல் இருக்கின்ற மொழியை இருந்தபடியே தமிழை நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். ஆக எந்த காலத்திலும் எந்த அறிவியல் வந்தாலும் தமிழ் அதற்கு ஈடு கொடுக்கின்ற வகையிலே நம்முடைய முன்னோர்கள் அதை வளர்த்து வைத்திருக்கிறார்கள். அத்தகைய நுட்பமான மொழி நம்முடைய மொழி. ஆகவேதான் அவர் சொன்னார், உலகத்தில் எல்லா மொழிகளிலும் சிறந்த மொழி என்று. அதனால்தான் ஆங்கிலேயர்கள் கூட நம்முடைய தமிழ்நாட்டிற்கு வந்தால் தமிழ் மொழியை படித்துவிட்டு இதை போன்ற வேறு எந்த மொழியிலேயும் இத்தகைய இலக்கியங்கள் இல்லையே என்று அவர்கள் வியந்து பாராட்டுகிறார்கள். ஆக அத்தகைய செல்வங்களை கொண்டது நம்முடைய தமிழ் மொழி. ஆகவே இந்த தமிழ் மொழி கற்பதோடு ஏனைய மொழிகளிலும் நாம் கற்க வேண்டும். நாம் பிற மொழிகளை வெறுத்து ஒதுக்கக்கூடாது. அவர் சொல்லியதை போல பிற மொழிகளில் இருக்கக்கூடிய சிறந்தவர்களை எல்லாம் நம்முடைய மொழிக்கு நாம் மொழிபெயர்ப்பு செய்து கொள்ள வேண்டும். அதே போலவே நம்முடைய மொழியில் இருக்கக்கூடியவர்களை எல்லாம் பிற மொழியினுக்கும் நாம் மொழிபெயர்த்து உலகத்திற்கு தமிழுடைய தொன்மையையும் அதனுடைய வளமையையும் வெளி உலகிற்கு நாம் எடுத்து கூற வேண்டும் என்று கூறுகிறார். ஆக ஆங்கிலம் இப்போது உலகமெல்லாம் பேசுகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். அது தவறு. ஆங்கிலத்தை தாய்மொழியாக கொண்ட நாடுகள் 3 தான். அமெரிக்காவும் ஆஸ்திரேலியாவும் இங்கிலாந்து 3 நாடுகளில் மட்டும்தான் ஆங்கிலம் தாய்மொழியாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏனைய நாடுகள் எல்லாம் அவர்களுடைய தாய்மொழி தான் அங்கே ஆட்சி மொழியாக இருந்து. சீனாவில் சீன மொழியும், ஜப்பானில் ஜப்பான் மொழியும், பிரெஞ்சு மொழியும் தான் அங்கே கோலோச்சு கொண்டிருக்கிறது.
ஆக ஆங்கிலம் கற்பதில் தவறில்லை, ஆனால் ஆங்கிலம்தான் சிறந்த மொழி என்பது தவறான கருத்து. அது எவனொருவன் தமிழிலே சிறப்பான புலமை பெற்று விடுகிறான் என்று சொன்னால் அவன் ஏனைய மொழிகள் கற்பது மிக எளிது. எடுத்துக்காட்டாக என்னையே எடுத்துக்கொள்ளலாம். எனக்கு கன்னடம் தெரியாது, என்னுடைய துணைவியாருக்கு தமிழ் தெரியாது, ஒரு கன்னடம். ஆக திருமணமான 3 மாதங்களிலேயே நான் கன்னடத்தை கற்றுக்கொண்டேன், எழுதவும் படிக்கவும் கற்றுக்கொண்டேன். ஏனென்றால் எனக்கு தேவை ஏற்பட்டது. ஆக தேவை என்கின்ற போது ஒரு மொழியை எளிதாக நாம் கற்றுக்கொள்ள முடியும். அதற்காக தொடக்க காலத்திலிருந்தே நாம் ஒரு மொழியை கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. இப்பொழுது நாம் ஜப்பான் செல்கின்றோம் என்று சொன்னால் ஜப்பான் மொழியை ஒரு 6 மாதம் கற்றுக்கொண்டால் ஜப்பான் மொழி நமக்கு வந்துவிடப் போகிறது. அதே போல அமெரிக்காவுக்கு பணிகள் செல்பவர்கள் ஒரு 6 மாத காலம் ஆங்கிலத்தை கற்றுக்கொண்டால் போதும். பேசுவதற்கும் எழுதுவதற்கும் கற்றுக்கொண்டால் நம்முடைய தாய்மொழியில் தான் நாம் சிந்திக்கவும், நீ எத்தனை மொழிகள் கற்றுக்கொண்டாலும் நாம் சிந்திப்பது நம்முடைய தாய்மொழியில் தான். ஆகவே தாய்மொழியில் எவன் ஒருவன் சிறந்த புலமை பெற்றிருக்கிறானோ அவனுக்கு எளிதாக ஏனைய மொழிகள் கைவந்துவிடும். ஆகவே நீ ஏனைய மொழிகள் கற்றுக்கொண்டாலும் நீ சிந்திக்கின்ற பொழுது தாய்மொழியில் சிந்தித்துதான் அதை வேற்று மொழியில் மாற்றுகிறார். ஆகவே தாய்மொழியை ஒருவன் கற்றுக்கொண்டால் ஏனைய மொழிகள் எளிதாக கற்றுக்கொள்ளலாம். எந்த நாட்டிற்கு செல்கிறோமோ அந்த மொழியை அப்பொழுது கற்றுக்கொண்டால் போதும். ஆகவே இளமையிலிருந்தே பல மொழிகளை திணிக்கின்ற அந்த நிலை மாணவனுடைய மனநிலையை பாதிக்கும், அவனுடைய கற்றல் திறனை அதை பாதிக்கும், சிந்திக்கும் திறனையும் அது பாதிக்கும். ஆகவே அவனுடைய அடிப்படை தொடக்க கல்வி முழுக்க அவனுடைய தாய்மொழியில் இருப்பதுதான் சிறந்தது. மகிழ்ச்சிங்கய்யா. தாய்மொழி கல்வியினுடைய சிறப்பை பற்றி மிகச்சிறப்பா உங்களுடைய கருத்து மூலமாக வெளிப்படுத்த இருக்கின்றீர்கள். இப்போ தமிழ் மொழி அதனுடைய தொன்மை, அதே போல அந்த தமிழ் மொழியை பயன்படுத்திய பேசிய தமிழர்களுடைய சிறப்பு, இவற்றையெல்லாம் சங்க இலக்கிய காட்டுகளோடு நீங்கள் இங்கு பகிர்ந்து கொண்டீர்கள். இன்றைய தமிழ் சமூகத்தில் விரும்பத்தகாத தன்மையாக தாங்கள் எதை கருதுகிறீர்கள்? விரும்பத்தகாதது இன்றைய சமூகத்தில், குறிப்பாக தமிழ் சமூகத்தில். தமிழ் சமூகத்தை நாம் நினைக்கின்ற பொழுது அவர்கள் எதையுமே மேலோட்டமாக இந்த இளைஞர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். எதையுமே ஆழ்ந்து பார்க்கக்கூடிய ஒரு மனப்பான்மையை இல்லாமல் போய்விட்டது. கல்வியிலேயும் அத்தகைய ஒரு நிலை இருக்கின்ற காரணத்தினால்தான் மாணவர்களிடத்திலே அமைதியின்மையும் வேறு பல வன்முறை சம்பவங்களும் ஏற்படுகிறது. நாங்கள் படிக்கின்ற காலத்திலேயும் நான் பயிற்றுவித்த காலத்திலேயும் ஒழுக்க கல்வி இருந்தது, நீதி போதனை வகுப்புகள் இருந்தன. ஆக மாணவர்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுத்தருவதற்கு அந்த வகுப்புகள் பயன்பட்டன. அப்பொழுது மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கு இடையிலே ஒரு பிணைப்பு இருந்தது. அதாவது மகன் தந்தை என்கின்ற பிணைப்பை போல உரிமையோடு மாணவர்களை ஆசிரியர்கள் கடிந்து கொள்வார்கள், அடிப்பார்கள். அதே நேரத்தில் அவர்களுக்கு பாடமும் நடத்துவார்கள். அந்த ஒரு இணைப்பு இருந்த காரணத்தினால் மாணவர்கள் ஆசிரியரை மதிப்பதோடு மட்டுமல்லாமல் மிக சிறப்பாகவும் அவர்கள் கல்வி கற்றார்கள். அதற்கு பெற்றோர்களும் உறுதுணையாக இருந்தார்கள். தங்களுடைய பிள்ளைகள் சிறப்பாக கற்றால் போதும் என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் இப்பொழுது அது அப்படியே தலைகீழாக மாறிவிட்டது. எந்த மாணவனையும் எந்த ஆசிரியரும் கண்டிக்க முடியாத நிலை இன்று உருவாகி இருக்கிறது. பெற்றோர்களுக்கும் அந்த மனநிலை வந்துவிட்டு, என்னுடைய மகனை ஆசிரியர் அடிப்பதா என்கின்ற ஒரு அந்த மனநிலையும் பெற்றோருக்கும் ஆசிரியருக்கும் மாணவர்களுக்கு இடையே இருந்த பிணைப்பு இப்பொழுது குறைந்து விட்ட காரணத்தினால்தான் இத்தகைய ஒரு நிலை மாணவர் சமுதாயத்திலே ஏற்பட்டிருக்கிறது. அது மாற வேண்டும். அதாவது எந்த ஒரு ஆசிரியரும் மாணவன் தன்னிடம் படிக்கின்ற மாணவனை தன்னுடைய மகனாகத்தான் நினைத்து கல்வியை கற்பிக்கிறார்கள். எந்த ஒரு மாணவனும் கெட்டுவிடக் கூடாது, அவன் நல்ல குடிமகனாக வளர வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் எந்த ஆசிரியரும் பாடுபடுவார். விதிவிலக்காக ஒருவர் இருவர் இருக்கலாமே தவிர எல்லா பெரும்பான்மையான ஆசிரியர்கள் தொண்டு மனப்பான்மையுடன் தான் கல்வியை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலை மீண்டும் இங்கே வர வேண்டும். இடையிலே அது மாறி இருக்கிறது. பழைய முறையை இங்கே மீண்டும் வந்தால் சிறந்த சமுதாயமாக அந்த மாணவர்களை உருவாக்க முடியும்.
அதே போல கல்வியிலேயும் சில மாற்றங்களை கொண்டு வந்து அவர்களுக்கு வெறும் தேர்வு நோக்கிலே நடத்தக்கூடிய நிலை மாற வேண்டும். மனப்பாடம் செய்து ஒப்பிக்கின்ற நிலை மாற வேண்டும். பெரும்பான்மையான தனியார் பள்ளிகள் இதைத்தான் செய்கிறார்கள். அதனால்தான் அந்த மாணவர்கள் இயந்திரமாக மாறிவிட்டதனால்தான் அவர்களிடத்திலே அந்த மனித பண்பு என்பது மறைந்து விடுகிறது. அவர்களே சிந்தித்து சிந்தித்து செயல்பட்டு கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை அரசு பள்ளியிலே இருக்கின்றது. ஆகவே அதாவது தேர்வு நோக்கிலே மதிப்பெண் நோக்கிலே பாடத்தை நடத்தாமல் அவர்கள் சிந்தித்து செயல்படக்கூடிய நோக்கிலே நாம் பாடத்தை நடத்துகின்ற பொழுது அவனுக்கும் அது சிறப்பாக புரிந்து அவன் எழுதுவான். அதே போல புரிந்து கொள்வதனாலும் அறிந்து கொள்வதனாலும் அவனுடைய மனநிலை மாறுபடுகிறது. அதனால் அவனுக்கு அறிவு அதாவது அவன் தேடல் அவனுக்கு கிடைக்கிறது. அதன் மூலமாக புதிய புதிய கருத்துக்களை அவனால் அறிந்து கொள்ள முடிகிறது. அந்த நிலை வருகின்ற பொழுதுதான் ஆசிரியரிடத்தில் அவனுக்கு ஒரு பக்தி ஏற்படும். இன்னும் புதிய புதிய கருத்துக்களை ஆசிரியர் மூலமாக கற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற அந்த நிலை ஏற்படுத்துகின்ற பொழுது ஆசிரியருக்கும் மாணவர்களுக்கும் ஒரு இணைப்பு ஏற்படும். ஒரு சிறந்த குடிமகன்களாக அவர்கள் வளருவார்கள். ஆக அந்த நிலையை இந்த கல்வி வல்லுநர்கள் ஏற்படுத்த வேண்டும். இன்றைய இருக்கக்கூடிய இந்த தேக்க நிலை மாறி அவ்வாறு வந்தால் முன்பு போல திண்ணை பள்ளிகளிலே இருப்பது குருகுலம் போல நடத்தப்பட்ட அந்த நிலை மீண்டும் ஒருமையானால் மிகச்சிறந்த மாணவர்கள் உருவாவார்கள். நான் எல்லாம் படிக்கின்ற போது என்னுடைய ஆசிரியர் பெருமாள் ராஜ் அவர்கள் அவருடைய வீட்டிலே அழைத்து உட்கார வைத்து எங்களுக்கெல்லாம் கற்பித்தார்கள். அதனால்தான் இன்றளவும் நான் என்னுடைய ஆசிரியரை மறக்காமல் இருப்பதற்கு காரணம் அவரிடத்திலே நான் கற்றுக்கொண்ட அந்த பாடம்தான். இன்றைய இளைய சமுதாயத்திற்கு ஒரு ஆசிரியராக, அதுவும் ஒரு தேர்ந்த பண்பட்ட மூத்த ஆசிரியராக உங்களுடைய அனுபவ கருத்துக்களை இங்கு பகிர்ந்து கொண்டீர்கள். மகிழ்ச்சி. அடுத்த தலைமுறை அவர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்பும் கருத்துக்களாக, அது எந்த வகையில, இலக்கியத்துறையில அல்லது அவர்களுடைய சொந்த வாழ்க்கை முன்னேற்றம் தொடர்பாக, அல்லது ஒரு நாட்டுப்பற்று மிக்க குழந்தைகளாக மாறுவதற்கேற்ற வகையிலே நீங்கள் என்ன கருத்துக்களை சொல்வீர்கள்? இன்றைய சமூகத்தின் காரணமாகத்தான் இளைஞர்களுடைய மனம் வேறுபடுகிறது. போதை பழக்கம் என்பது பரவலாக இருக்கின்ற காரணத்தினால் இன்றைய இளைஞர்கள் அதிலே தங்களை இழந்து விடுகிறார்கள். அந்த நிலை மாற வேண்டும். அது சமூக கட்டுப்பாடு இருக்க வேண்டும். சமூகம் இதை போன்ற குற்றங்கள் நடப்பதற்கு துணையாக இருக்காமல் அதை எதிர்க்கின்ற அந்த மனநிலை அவர்களுக்கு வர வேண்டும். அப்பொழுதுதான் இதை போன்ற மக்களை சீரழிக்கக்கூடிய மது, போதைப் பொருள் ஆகியவைகளை தடை செய்ய வேண்டும். அது இருந்தாலும் அதை தொடாத அந்த மனநிலையை அந்த இளைஞர்களுக்கு உருவாக்க வேண்டும். தவறு என்பதை தெரிந்தே செய்வதிலிருந்து அவர்களை மாற்றி, தவறு என்றால் தவறுதான் என்று உணர்ந்து நல்ல வழியில் நடப்பதற்கான வழிவகைகளை நாம் அவர்களுக்கு உருவாக்கி தர வேண்டும். என்றால் கண்முன்னே அவைகளை எல்லாம் வைத்துவிட்டு நீ செய்யாதே என்றால் அவனால் நிச்சயமாக முடியாது. அது தவயோகியினால் தான் கண்முன்னே இருந்தாலும் அதை தள்ளிவிட்டு செல்லுகின்ற ஒரு மனப்பக்குவம் கிடைக்கும். அது எல்லாரிடத்திலும் எதிர்பார்க்க முடியாது. ஆகவே சமூகம்தான் இந்த இளைஞர்களை வழிநடத்துவதற்கு ஒரு வழிகாட்டுதலாக இருக்க வேண்டும். ஆகவே இந்த சமூகம் திருந்தினால் நிச்சயமாக இளைஞர்கள் எல்லாம் திருந்துவார்கள். நல்ல குடிமகன்களாக உருவாவதற்கு கல்வியும் ஒரு அடிப்படை. அத்தகைய கல்வியை கொடுக்க வேண்டும். அதே போல எழுத்தாளர்கள் சமுதாயத்தை நல்வழிப்படுத்துகின்ற எழுத்துகளாக தங்களுடைய எழுத்துக்களை அவர்கள் வடிக்க வேண்டும். அதற்கு அவர்கள் ஒரு கவிதை எழுத வேண்டும் என்று சொன்னால் 100 கவிதையை படிக்க வேண்டும் என்பார்கள். ஆக ஒரு சிறந்த படைப்பு வர வேண்டும் என்றால் நூற்றுக்கணக்கான படைப்புகளை நாம் படிக்க வேண்டும்.
ஆக ஒரு கவிஞன் என்று சொல்லக்கூடிய ஒருவன் சங்க இலக்கியங்களை தொட்டு பார்க்க வேண்டும், தொல்காப்பியத்தை தொட்டு பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் அவருடைய கவிதைகளில் உயிரோட்டம் இருக்கும். சிறந்த படைப்பாளிகள் சிறந்த படிப்பாளிகளாக இருக்க வேண்டும். ஆக அவர்கள் இதை போன்ற இளைஞர்களும் படைப்பாளிகளும் சிறந்தவர்களாகவும் நாட்டிற்கு நல்ல கருத்துக்களை கூறுபவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று சொன்னால் முன்னோர்களுடைய அந்த வழிமுறையை அவர்கள் பின்பற்ற வேண்டும். அவர்களை மனதிலே நினைத்து கொண்டு நல்ல வழியிலே அவர்கள் நடந்தால் நிச்சயமாக இந்த முன்னோர்களின் வழி இளையவர்கள் வருவார்கள் என்பது என்னுடைய கருத்து. மகிழ்ச்சிங்க. படிப்பாளிகள் தான் படைப்பாளிகளாக ஆக முடியும் என்று உங்கள் கருத்தை இங்கே பதிவு செய்திருக்கிறீர்கள். மகிழ்ச்சி. இறுதி வினாவிற்கு வருகின்றேன். உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை இங்கு பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் முழுமையாக. பல்வேறு நிலைகளிலிருந்து உங்களுடைய ஆசிரியர் தொழிலிலே, இலக்கிய பணிகள் தொடர்பாக, சமூக தொடர்பாக, இப்படி பல நிலைகளிலே உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை இங்கு பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுடைய பெற்றோர், அவருடைய பெயர்கள் மற்றும் உங்களுடைய சரியான பிறந்த நாள் போன்ற செய்திகளை பதிவு செய்யுங்கள். என்னுடைய தந்தையார் பெயர் மு. கிருட்டிணன், தாயார் பெயர் ராசம்மாள். நான் பிறந்தது 16/7/1951 கிருட்டிணகிரியில் பிறந்தேன். அங்கேதான் தொடக்க கல்வி, கல்லூரி கல்வி எல்லாம் அங்கேதான் எனக்கு இருந்தது. என்னுடன் பிறந்தவர்கள் 7 என்னுடன் சேர்ந்து 7. அதிலே என்னுடைய அக்கா திலகவதி அவர்கள் தலைமை ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவர். என்னுடைய தம்பி மனோகரன் அவர் வங்கியில் மேலாளராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். அதற்கடுத்து விமலா என்கின்ற தங்கை, அதுவும் ஆசிரியராக பணியாற்றியவர். அதற்கடுத்து அம்சவேணி என்கின்ற தங்கை மருத்துவராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அதற்கடுத்து ரகுராமன், ரவிக்குமார் என்பவர் இரட்டையர்கள். அவர்கள் தொழிற்சாலையிலே பணியாற்றியவர்கள். ஆக எல்லோரும் அவரவர்களுடன் குடும்பத்துடன் நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக தமிழனுடைய அருளால் எந்த விதமான இதுவும் இல்லாமல் சிறப்பாகவே என்னுடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது. அந்த அமைத்து தந்தது என்னுடைய பெற்றோர்கள். ஆக அவர்கள் செல்வத்தை ஈட்டு கொடுக்கவில்லை என்றாலும் கல்வி செல்வத்தை எங்களுக்கு வாரி வழங்கியதனால்தான் எந்த விதமான துன்பமும் இல்லாமல், இடரும் இல்லாமல், இன்னலும் இல்லாமல் இதுவரைக்கும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். என்னுடைய குழந்தைகளுக்கும் நல்ல கல்வியை நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். ஆக அதற்கு என்னுடைய பெற்றோர்கள் தான் அதற்கு காரணம். அவர்களை நாங்கள் எப்பொழுதும் வணங்கி கொண்டிருக்கின்றோம். மகிழ்ச்சிங்க, மகிழ்ச்சி. கவிசங்கரனுடைய தமிழ் கல்விக்கான ஆய்விருக்கை மூலமாக இணையமே இன்றைய கல்வெட்டு என்ற பகுதிக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஆவணப்படுத்தி இருக்கின்றோம். இந்த ஆவணப்படுத்துதலே பங்கு பெற்று உங்களுடைய கருத்துக்களை மிக தெளிவாக, சிறப்பாக, செறிவாக வழங்கியமைக்கு பன்னாட்டு பயனுறு தமிழ் குழுமம் சார்பிலே அன்பான வாழ்த்துக்களையும் நன்றியையும் பகர்வதிலே மகிழ்கின்றோம். நன்றி ஐயா, நன்றி. நன்றி ஐயா, நன்றி, வணக்கம்.